தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சி அலுவலகத்தில் இருவர் ஒரு பெண்ணை எட்டி உதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நகராட்சிக்கு சொந்தமான கடை தொடர்பான பிரச்சினையில் பெண் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கடை வாடகை தொடர்பாக புகார் கொடுக்க வந்த பெண்ணுக்கும் மற்றொரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. இந்நிலையில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த இளைஞர் உட்பட இருவர் பெண்ணை எட்டி உதைத்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிரண் வழங்க கேட்கலாம். வணக்கம் கிரண், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. நகராட்சி அலுவலக வளாகத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பெண் ஒருவரை இளைஞர் எட்டி உதைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து நகராட்சி ஆணையர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட இந்த சம்பவம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செட்டித்தாங்கல் என்ற பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமி இவர் கணவர் உயிரிழந்த நிலையில் இரு குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இவர் வாலாஜாபேட்டை நகராட்சிக்கு சொந்தமான கடையில் உள்வாடகை கடை எடுத்து வியாபாரம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடை தொடர்பான கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் ஏற்கனவே வாலாஜாபேட்டை பகுதியைச் சேர்ந்த நபருடன் பிரச்சனை நீடித்து வருவதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன், அதாவது கடந்த 9ஆம் தேதி அன்று வாலாஜாபேட்டை நகராட்சி அலுவலகத்தில் இது குறித்து புகார் தெரிவிக்க வந்த விஜயலட்சுமியிடம் மற்றொரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் ஒருவர் விஜயலட்சுமியை ஓடி வந்து எட்டி உதைக்கும் காட்சிகள் மற்றும் ஒருவர் விஜயலட்சுமியை தாக்க ஓடி செல்லும் காட்சிகள் அடங்கிய சிசிடிவி பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக நகராட்சி ஆணையாளர் இளையராணி வாலாஜாபேட்டை போலீசாரிடம் சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க புகார் அளித்த நிலையில் வாலாஜாபேட்டை காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிரண்.